எனக்கு உங்க 3 பேரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி மட்டும் கிடைக்குமா? இல்லை, ஏன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட காமிக்கணும் 3 ஏஞ்சல் ஒரே டைம்ல பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் அப்புறம் செல்ஃபி மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சூர்யா வந்து பிரிக்கிட்டீங்க? இல்லை, அந்த அளவுக்கு ப்ரொபோஸ்டா இருக்காங்க. நீங்க தான் சொல்லணும். ஜனவரி நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கா? எனக்கு தப்பு 3மே பிசாசுங்க. இல்ல பரவாயில்ல, என் கண்ணுக்கு பிசாசுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். 3 பேரையும் ஒன்னா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்க டான்ஸ் ஆடி 3 பேர் ஒன்னா பார்த்துருக்குறோம். நீங்க தனித்தனியா ஆடியும் நாங்க பார்த்துருக்குறோம். 3 பேர் ஒன்னா உட்காந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம், ரொம்ப டயர்டாக்கலாம் வைக்க மாட்டேன். அனுரோட மைண்ட் வாய்ஸ் ரொம்ப குருதி, அப்பதான் என்ன சாவடிச்சியடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 3 பேரும் ஒரு கேள்வி கரெக்டாக கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் சூர்யா மாவட்ட இருந்து போயிடுறான். அனுபவம் பத்தி பிடிச்ச ஒரு வார்த்தை, ஜனா பத்தி ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க டான்ஸும், அவங்க நல்ல மனசும். ஓகே, அனு மேம். ஜனா மேம், அவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டைல் ஏன் அவங்க ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க டிஃப்ரெண்டா வந்து எல்லாமே வந்து போடுவாங்க. அந்த ஸ்டைல் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கும் அதை பார்க்க. ஓகே, டிஜே நீங்க சொல்லுங்க. சூர்யா பத்தி ஜனா சொல்லுங்க. சூர்யான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் அப்படியே டான்ஸ் பண்ணுவான், அது ரொம்ப பிடிக்கும். அண்டு பொண்ணோட அழகா இருப்பான், அது ரொம்ப அவளோட பாடி மெயின்டெனன்ஸ், அந்த ஒரு அழகு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆக்சுவலி நானே அவளை என்ன சொல்றது அந்த மாதிரி நினைச்சதே இல்லை, பொண்ணு தான் நினைச்சிருந்தேன் நான். ஆக்சுவலி பொண்ணோட அழகா இருப்பா, அது ரொம்ப பிடிக்கும். ஜனா சொல்ல போனா அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் கிடையாது. இப்போதான் ரீசெண்டாக ரொம்ப என்ன சொல்றது பேசுவான், நல்லா பேசுறான். எது இருந்தாலும் போல்டா பேசுவான், டைரக்டா பேசுவான், அதை பிடிக்கும். இப்படின்னா இப்படிதான் அப்படி டைரக்டா பேசுவான், அது அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க இருந்து பின்னாடி நிறைய சொல்லுங்க. ஜனா நீங்க சொல்லுங்க. சூர்யா வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா, ரொம்ப பொறுமையாக கூப்பிடுவா, ரொம்ப பொறுமையாக இருப்பா. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுவா. பட் அவளுக்கு ஒரு அந்த ஃபேமஸ் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. அந்த ஒரு கில்ட்டி ஃபீல்னஸை அவளை வந்து கொடுக்க மாட்டான் நமக்கு எப்போவுமே. ஸோ எடுத்துப்பா, அந்த இடத்துல வா நீ முன்னாடி ஆடு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு அவள் பின்னாடி போவா. அந்த ஒரு இதுவே இருக்காது. பட் அதே மாதிரி தான் அனு அம்மாவும், அம்மா தான் சொல்லி கூப்பிடுவா, அக்கான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன். ஸோ அனு அம்மா எப்படின்னா எனக்கு எப்படி அவங்கள மாதிரி ஆகணும், அவங்க ரேஞ்சுக்கு ஆகணும் தான் ஆசை எனக்கு. ஸோ வந்து எனக்கு இப்போ இது இருக்குது ஓகே, பட் ஆனால் அவங்க போடுற ஒரு வீட்டை நான் பார்ப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டு குதிச்சு ஆடுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப என்ன கம்பேர் பண்ணி பார்த்துக்கிற விஷயம்னா அனு அம்மா கூட தான் நான் பார்த்துப்பேன். அது அவங்களுக்கே தெரியாது, சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும். பட் நல்ல டான்ஸர், ஷீ இஸ் அ வெரி குட் டான்ஸர். ஸோ அதனால எங்களுக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட அப்படி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்க 3 பேருக்குள்ளேயும் ஒற்றுமையா இருக்கிற ஒரே விஷயம்னா என்ன சொல்லுங்க? விட்டு கொடுக்குறதுல இருந்தா விட்டு கொடுத்துருது. நீ பண்ணுறியாடா, சரி நீ பண்ணுறா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா சரிக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவா. அதே மாதிரி அவங்க கிட்ட நான் விட்டு கொடுக்க ரெடியாக தான் இருப்பேன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. சூர்யா கூட மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் அம்மா கூட கிடைச்சது கிடையாது. ஸோ கிடைச்சதான் கண்டிப்பாக அதுவும் நான் பண்ணுவேன். ஓகே, அனு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் நான் கான்டாக்டே கிடையாது இவங்க 2 பேருக்கையும். எங்கேயாச்சும் டைரெக்டாக இந்த மாதிரி ஷோஸ் இவங்களானே இல்லை, டான்ஸ் ஃபீல்டில் நான் யாருக்கிட்டேயும் கான்டாக்டில் இல்லை. எனக்கு ஏதாச்சும் வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஃபோன் கான்டாக்ட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் யார்கிட்ட இல்லை. சூர்யா என்னோட கான்டாக்ட் இருக்கவங்க கிட்ட நம்பர் வேணும் வாங்கி போவேன். இல்லை சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கான்டாக்ட் வந்து யாருக்கும் தரமாட்டேன்னு இல்லை, அவ்வளோ பேச மாட்டேன் யார்கிட்டையும். ஒத்துமையான விஷயம்னா எல்லாம் நல்லா எனர்ஜியாக டான்ஸ் பண்ணுங்க, நேர்மையாக வாங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நேர்மையாக மேலுக்கு வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்றது. ஓகே, சூர்யா நீங்க சொல்லுங்க. நாங்கள் எந்த சாங் போனாலும் விட்டு கொடுத்து போவாங்க 2 பேருமே. ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த மாதிரி போட சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. அதில் இவங்க 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ நிறைய விஷயம் உங்களை சுத்தி துரோகமா இருக்கட்டும், நம்பிக்கை துரோகமா இருக்கட்டும், சரி ஸ்டேஜ்ல ஏறும்போதும் கூட இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு 3 பேர்கிட்டயும் தனித்தனியா பேசும்போதும் ஒரே கருத்துக்கள் தான் சொன்னீங்க. நான் அவங்களை பெருசா கண்டுக்கிறது இல்லை, அது நடக்கிறது நடக்கட்டும், நான் என்னோட வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதுல இந்த 3 பேர்லயும் ஒரு ஒற்றுமை ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு தொழில் வந்துட்டுன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து போறது, இந்த ஷோஸ் நீ பண்ணு, இந்த ஷோஸ் நான் பண்றது, அது எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதாவது ப்ரோ இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா, அன்பாக இருந்தோம்னா, அது உண்மையான அன்பாக இருந்துச்சுன்னா, அவங்க வந்து விட்டு கொடுக்க சொன்னால் விட்டு கொடுத்து தான் செய்யணும் இல்லையா? அதை நம்ம தூக்கி போட முடியாது. என்னை பொறுத்த வரைக்குமே இப்போ எனக்கு டிஜே அனுபவமும் முக்கியம், சூர்யாவும் முக்கியம். ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த தொழில் ரீதியாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுமே எனக்கு வேணும். ஸோ அந்த 2 காப்பாற்றிருக்காங்க, நான் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் தலையாட்டணும், அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆமாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே எடுக்க மாட்டேன், என் டான்ஸும் நான் எடுக்க மாட்டேன், ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்தால் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டையும் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் டான்ஸில் என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட ஒரு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்ற ஒரு ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ நான் யார்கிட்டையும் பண்ண மாட்டேன். ஓகே, அதான் நான் சொல்ல வந்தது அக்காங்களே சொல்லிட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான் நானும் வந்து 3 பேர்கிட்டயும் நான் இங்க காமனா பார்த்த ஒரு விஷயம்னா, நீங்க சம்பாதிச்ச அன்புகள், சொத்துகள், உங்க ரசிகர்கள்னு சொல்லலாம், ரசிகர்கள் கூட தாண்டி தம்பிகள் இந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அன்பு எல்லாரும் செலுத்தினாங்க. நான் இவங்களுக்கு மட்டும் தான் ஃபேனு, நான் இவங்களுக்கு மட்டும் தான் ஃபேன் அப்படின்னு இல்லாம எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்க. நானும் பார்த்தேன். எல்லாருக்கிட்டையும் பேசும்போது உங்க ரசிகர்கள் பத்தி சொல்லுங்க, உங்க தம்பிகள், உங்க அண்ணன்கள், எல்லாருக்கிட்டையும் ஒரு காட்டுற அன்பு பத்தி சொல்லுங்க. ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தவங்க வந்து எங்கிட்ட வாய் நிறைய அக்காவும் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க, எனக்கு அக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்திருக்காங்க பாலா என் தம்பி வந்திருக்கான், வினித் இருக்கியா? நான் இங்க இருக்கான் வினித். இந்த மாதிரி எனக்கு இல்லாத உறவு வந்து இதுல கிடைக்குதுன்னு சொல்லி அதுல ஒரு பெருமையா ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறேன். மித்தபடி எனக்கு அண்ணா, அப்புறம் எனக்கு அப்பா, எனக்கு வந்து என்னோட ஃபேன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களும் வந்து என்னை மீட் பண்ண வருவாங்க. அதில் அப்பாங்க எல்லாருமே என் தம்பிங்க அண்ணங்க மாதிரி தான் நான் நினைச்சு பாக்குறேன். அது ஒரு மகிழ்ச்சி. வந்து இந்த அவார்டு வாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை நீ இன்னும் மேலே இருக்கீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் உங்களை நான் இன்னும் வைக்க நம்ப மாட்டோம் எந்த இடத்துலையும். நீக்கிற பிக்க ஏதாவது வச்சு வச்சுட்டு போயிடுவான், வையம் எடுத்து போயிடுவா அப்படின்னு இருக்கீங்க. வேற டீஸ் வச்சு போடுவாங்க, யாரையும் வச்சு நீங்கள் எது நினைச்சா இருக்கீங்க எல்லாரும் இல்லை. ஆனால் எல்லாரும் நீங்கள் மட்டும்தான், அது உங்களுக்கே தெரியும் எப்பயுமே. அவர் கேள்வி கேட்க சொன்னா வந்து உங்க வந்து பாராட்டி இருக்காரு. ஏன்னா நான் சூப்பர் தான் சொன்னேன். நான் வந்து அவனை சாப்பிட்டு அவங்களுக்கே தெரியும் என்ன டிஜே டிஜேன்னு அவங்க நான் வந்து இவங்ககிட்ட பேசாம போயிடுவேன். என்கிட்ட பேசுறாங்க, முங்கன் நாள் கம்மியா பேசுறாங்க, என்கிட்ட பேசுறாங்க, வக்கீல் கூட தோத்துவாரு ஓப்பனா சொன்னாங்க. இல்ல எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஞான்னு சொல்றேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, மெதுவா பேசுங்க, ஏன் இப்படி போட்டு தெரியும், ஏன் பேசிட்டே இருக்கீங்கன்னு கேட்கறாரு. காசு இல்ல, நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். நம்ம வந்து பேச்சுக்கும் அன்புக்கும் வந்து ரீசார்ஜ் பண்ணியே தேவை, அது ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக பேசிட்டே இருப்பேன். ஸோ அதான் சரி, ஏதாவது ரீசார்ஜ் பண்ணோம், 10 ரூபா 15 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நிலம வந்துச்சுன்னா நீ எவ்வளோ கிட்ட இருந்தாலும் எந்த விஷயம் கேட்க மாட்டேன். அந்த ஐயா கேக்குறாரு அம்மா கேள்வி. அம்மா சொல்லிட்டு பையத்துல இருப்பாங்க. எந்த பையன் எப்படின்னா ராவத்தம் நான் பெத்துக்கா அப்படின்னு சிவா, அலெக்ஸ் வந்து தம்பி எனக்கு. சிவா, மதன், அதுக்கப்புறம் அலெக்ஸ், நீ, லக்ஸ் எல்லாமே பையன் தான். யார் அலெக்ஸ்? எப்பவும் நான் ஒரு அப்பா தான். அலெக்ஸ் வந்து எனக்கு தம்பி. பிளாக் ட்ரெஸ்ஸா? அவர் எப்படி இல்லையா என் ஃப்ரெண்டை பத்தி அலெக்ஸ் பத்தியா? நல்ல பையன், அவன் தனிடா, அவன் எப்பவுமே தனி. ஸோ ரொம்ப டீசெண்டான பையன், ரொம்ப தனி, எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை தருவான். ஸோ அக்கா தம்பி பண்ற அந்த ஒரு நந்தம் கரெக்டா வந்து மூவ் பண்ணலாம். ஸோ அலெக்ஸ் சூப்பர்.
ஸோ உங்களோட காட்சி என்னன்னா சோசியல் மீடியாவில் அப்படியே ஒரு காட்சி இருக்கு. ஒரு ஒருத்தர் வர வச்சது சோசியல் மீடியா தான், உங்க இது போகிறது சோசியல் மீடியா தான். ஸோ உங்களோட காட்சி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அதே சோசியல் மீடியா தான் பேடா தான் வேஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி எங்க வளர்ச்சிக்கு சோசியல் மீடியா தான் காரணம் இல்லை. அது குட் டேஸ்ல கொண்டு போகணும். ஏன் பேட் டேஸ் கொண்டு போகணும்? சோசியல் மீடியா ஏன் பேட் டேல கொண்டு போனாக்கா ஃபேமஸ் ஆக முடியுமா? அதுதான் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு நம்ம பேட் டேஸாவும் கொண்டு போறாங்க, குட் டேஸாவும் கொண்டு போறாங்க. அது நம்ம முடிஞ்சவங்க குப்பையிலாவே கொண்டு போயிட்டு மேலே கொள்ளலாம், ஃபேமஸ் ஆகலாம். ஸ்டேஜ் ஸ்டேஜ்னா என்ன சொல்றது, உங்களோட ஆடியன்ஸ் என்கரேஜ் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் நம்மள இது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பாதான் ஜனம் முறைக்க பயமா இருக்கு. உங்களுக்கு முறைக்கிறத பார்க்கும்போது ஏதோ அடிக்க வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்போது இருந்து பார்த்து பயந்து பேசிட்டு இருக்கு. ஏதோ சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வாட்டி எதோ சொன்னாலும் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். ஒரு பிக்கப் லைன் சொல்றேன், 2 பிக்கப் லைன் சொல்ல போறேன். 3 பேருக்கும் காமனா ஒரே பிக்கப் லைன் தான். அது என்னடா 3 பேர் காமனா யாருமே சொன்னது கிடையாது அப்படிங்கிற யோசிச்சீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு உங்க 3 பேரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி மட்டும் கிடைக்குமா? இல்ல ஏன்னா நான் எங்க அம்மா கிட்ட காமிக்கணும். 3 ஏஞ்சல் ஒரே டைம்ல பாத்துக்குவேன். செல்ஃபி மட்டும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சூர்யா வந்து பிரிக்கிட்டீங்க? இல்ல அந்த அளவுக்கு ப்ரொபோஸ்டா இருக்காங்க. நீங்க தான் சொல்லணும். ஜனவரி நீங்க சொல்லுங்க. எடுப்போவா இல்ல எங்க அம்மா கிட்ட காமிக்கணும். 3 ஏஞ்சல்ஸ் ஒரே டைம்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருந்துச்சா? எனக்கு தப்பு, 3மே பிசாசுங்க. இல்ல பரவாயில்ல, என் கண்ணுக்கு பிசாசுங்க. எடுக்கலாம். நீங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணிப்ப 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அப்படி இருந்தா ஓகே, இல்லைன்னா வேணும். இது என்ன அப்படி இல்லம்மா. எங்க அம்மா வந்து என்ன கேட்டாங்கன்னா 3 ஏஞ்சல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால 3 ஏஞ்சல்ஸ் ஒரே டைம்ல வந்து சொல்றோம். எடுத்துக்கலாமா? சரி. அம்மாக்கு என்னன்னு சொல்லுவீங்க? அம்மாக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? அம்மா தான் என்கிட்ட கேட்டாங்க. இல்லடா தம்பி, 3 ஏஞ்சல்ஸும் அட் டைம் ஒரே மாதிரி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, நீ வேணா பாரு அப்படின்னாங்க. அதான் உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்து போய் காமிச்சிட்டு அப்படியே அப்பா கிட்ட காமிக்கலாம்னு நினைச்சேன். சரி, 3 ஏஞ்சல்ஸும் வந்து ஃபோட்டோ கொடுக்குறோம். ஸோ 3 ஏஞ்சல்ஸ்க்காக நாங்கள் ஒரு கேம் வைக்கிற பண்ணுறீங்களா? நான் வைக்கிற கேம் பண்ணுறீங்களா? இந்த ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து அந்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஏஞ்சலுக்கு அப் போயிட்டு டவுன் பண்ணணும், இன்னொரு ஏஞ்சலுக்கு அப் பண்ணிட்டு டவுன் பண்ணணும், இன்னொரு ஏஞ்சலுக்கு அப் பண்ணி டவுன் பண்ணுங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு போங்க. ஆமாம். ஏஞ்சல்ஸ்னா சும்மா இல்லைல்ல, பரலோகத்துல இருந்து தானே வந்திருப்பாங்க. சரி மேம், உங்களுக்கு நான் சென்னை வரைக்கும்னாலும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பட் இப்போ டைம் ஆயிரும். ஆடியன்ஸ்லாம் சரி, நீங்கள் வேற ஸ்டேஜெல்லாம் போட்டு எங்களுக்கு இவ்வளோ எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, மன்னிச்சு விட்டுறீங்களா? ஓகே. இன்னொன்று மட்டும் சொல்லுவேன். இது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்களா? இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன். இல்லை, எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. ஜனவன் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி ஒன்று உண்டு. எல்லாருக்கும் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா குட் மார்னிங் அனுப்பும்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. ஸோ அந்த குட் மார்னிங் அனுப்புறதுக்காக எனக்கு கிட்ட 3 பேரோட நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்குமா? நான் டெய்லி இல்லை என்னாச்சா பயமா இருக்கும். 20 ரூபாய் ஜிபே பண்ணுங்க, நம்பர் சொல்கிறேன். நம்பரா? ஜிபே பண்ணுங்க. ஜிபேவா? நீங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க தான் எனக்கு ஜிபே கொடுத்து போக தவிர நான் ஜிபே போட மாட்டேன். நம்பர் கொடுக்கும்போது நம்பர் வந்து விற்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 20 ருபீஸ் எனக்கு ஜிபே பண்ணுங்க, என் நம்பர் உங்களுக்கு வந்துடும். ஆமாம். சரி, அவங்க சொல்லுங்க. திரும்ப வேண்டியது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நீங்க நிறைய விஷயம் அடுத்தடுத்த விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்னோட சார்பா கலர் சார்பா ஒரு பெரிய வார்த்தைகள். இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பிவிபி கலர்வுட் அவார்ட்ஸ்லேருந்து மீடியா இருக்கட்டும், அண்ட் எங்களை இன்வைட் பண்ணால் பிரவீன் குமார் அவங்களும் இருக்கட்டும், அண்ட் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே எங்கள் சார்பாக உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
நான் வந்து என் ஃபேன்ஸில் 3 பேர் லிஸ்ட்டு நான் விட்டுட்டேன். யாருன்னா வந்து உதயா, அவங்க வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க. உதயா, அதுக்கப்புறம் ரமேஷ் தம்பி. ஸோ அவனும் சிங்கப்பூரில் இருக்காங்க, வர முடியாத காரணத்தினால அவன் அங்கே இருக்கான். ஸோ அவனும் வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டியது தான். நிறைய விஷயங்களை வந்து அவனுமே இதில் கலந்துருந்தான். ஸோ இப்போ அவன் வந்து இங்கே இல்லை. ஸோ அவன் எங்கே தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேர் விட்டா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சண்டை வரும். ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிபி கலர் வுட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பிரவீன் அண்ணாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.